கற்பழிப்பை பற்றி கேள்வி இல்லை. ஒரு ஒரு நெல் மூட்டையை போடுவதற்கு 50 ரூபாய் கமிஷன். 40 கிலோ நெல் மூட்டையை அளந்து அரசாங்கத்திற்கு விற்பதற்கு 50 ரூபாய். 40லிருந்து இப்போ 50 60 கொண்டிருக்கலாம். இது என்ன நியாயம்? அவன் தான் முதுகெலும்பு, அவனுக்காகத்தான் திட்டங்கள் போடுகிறோம். அப்புறம் எல்லா திட்டங்களும் போடுவீர்கள், பிறகு அவனிடமிருந்து அவன் விளைவித்து கொண்டு வருகின்ற பொருளுக்கு அதனுடைய பலனை அவன் அடைய வேண்டாமா? ரொம்ப குறைவான உழைப்புக்கு குறைவான பலன் தருவது விவசாயம்தான். அதிகமாக உழைக்க வேண்டும், குறைவான பலன் தரும். ஆனால் விவசாயம் என்பது நமக்கு சோத்துக்கு கவலை இல்லாத எல்லா விவசாயிகளும் முதல்ல நம்முடைய நெல்லை நாம் சாப்பிட வேண்டும், நாம் அறுத்து நாம் சாப்பிட, அதெல்லாம் அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியது. பிறகு விற்க வேண்டும், அவ்வளோதான். அதனால் இதில் போய் 40-50 ரூபா கமிஷன் வாங்கினா அவன் ஓட்டு போடுவானா? அவனை நோகடிக்கிற என்ன திட்டங்கள் நீ செய்கிறான்னு கேட்குறேன். எல்லாவற்றிலும் பெண் பாதுகாப்பாக இல்லை, விவசாயி மகிழ்ச்சியாக இல்லை, புதிய திட்டங்கள் இல்லை, புதிய நீர்ப்பாசனங்கள் இல்லை, எந்த ஒன்றும் இல்லை. இல்லை, ஆனால் எல்லாரும் என்ன அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு முதலமைச்சர். அதான் ரொம்ப பிரமாதம். இது ரொம்ப மோசமானது. அவரை போய் ஆனால் எல்லாரும் எனக்கு தெரிய, நான்லாம் வாழ்க்கையில் என்னுடைய தகப்பனார் தவிர யாரையும் அப்பான்னு கூப்பிட்டுருக்கேன்.